போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வரலாறு பாடங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம 7ஆம் வகுப்புல உள்ள முதல் பருவம் பார்க்க போறோம். இதெல்லாம் மொத்தம் 4 பாடங்கள் இருக்கு. முதல்ல உள்ள 3 பாடங்கள் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல்லாவே டேட்டா மட்டும் தான், மனப்பாடம் பண்ற மாதிரி தான் இருக்கும். 4வது பாடம் மட்டும் கொஞ்சம் புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ முதல் பாடமான இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் பாடம் பார்க்கலாம். இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் அந்த படத்தை தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த பாடத்தை நம்ம எதுக்காக படிக்கணும் அப்படின்னா, மொத்த வரலாறை 3 பகுதியா பிரிச்சிருப்பாங்க. தொடக்க கால வரலாறு, இடைக்கால வரலாறு, நவீன கால வரலாறு அப்படின்னு சொல்லி 3 தான் பிரிச்சிருந்திருப்பாங்க. தொடக்க காலகட்டம் அப்படின்றது நமக்கு தெரியும். என்னென்ன முடியாட்சிகள் கீழே வந்தது, எப்படி மக்கள் நாகரிகங்கள்ல இருந்து சமூகங்களா மாறி, அதற்கடுத்து குழுக்களா மாறி, அது முடியாட்சியா மாறி அரசமைப்பு முறையில எப்படிலாம் அரசர்கள் ஆட்சி செஞ்சாங்க, அதை ஃபுல்லாமே நம்ம தொடக்க கால வரலாறுல பார்ப்போம். இடைக்கால வரலாறு அப்படின்றது பார்க்கும்போது அந்நிய படையெடுப்பு, அந்த காலகட்டத்தில் பொருளாதார நிலை அப்படின்றது இந்தியாவில் எப்படி இருந்தது, இது சம்பந்தமான டேட்டாஸ் ஃபுல்லாமே நம்ம இடைக்காலகட்டத்தில் பார்ப்போம். நவீன காலம் அப்படின்றது ஐரோப்பியர்கள் வணிகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தொடங்கக்கூடிய காலகட்டத்தை நமக்கு நவீன காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இடைக்காலம் அப்படின்றத இந்த வரலாறு 2ஆ பிரிக்கிறாங்க. இடைக்கால வரலாறை 2ஆ பிரிக்கிறாங்க. தொடக்க இடைக்கால இந்திய வரலாறு, பின் இடைக்கால இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிக்கிறாங்க. கிபி 700 இருந்து 1200 வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தை தொடக்க இடைக்கால இந்திய வரலாறு அப்படின்னு சொல்றாங்க. கிபி 1200 இருந்து 1700 வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தை பின் இடைக்கால இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த இடைக்காலகட்டத்தை பத்தி நம்ம படிக்கணும் அப்படின்னா நமக்கு நிறைய சான்றுகள் கிடைக்குது. இருந்தாலும் இந்த சான்றுகள் யாரை பற்றிய செய்திகள் அதிகமாக கொடுக்குது அப்படின்னா, அரசர்களினுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய பொருளாதாரம், நாட்டினுடைய பொருளாதாரம், இதை பத்தி மட்டும் தான் சொல்லுதே தவிர்த்து ஒரு சாதாரண மக்களினுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படின்றத தெரிந்து கொள்ளக்கூடிய சான்றுகள் அப்படின்றது நமக்கு கிடைக்கல அவ்வளவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வரலாற்று ஆசிரியர் அப்படின்றவர் எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி அவுரங்கசீப்பினுடைய அவைக்கள வரலாற்று ஆசிரியரான காஃபி கான் என்பவர் ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்றாரு. எப்படி இருக்கணும் ஒரு வரலாற்று ஆசிரியர் அப்படின்றவரையும், விசுவாசம் உள்ளவராக இருக்க வேண்டும், லாப நோக்கமின்மை, ஆபத்துக்கு அஞ்சாமை, ஒருதலை பட்சமாக இல்லாதிருத்தல், விருப்பு வெறுப்பின்றி இருத்தல், நண்பருக்கும் அந்நியருக்கும் இடையே வேற்றுமை பாராமை, நேர்மையுடன் எழுதுதல் ஆகியவை வரலாற்று ஆசிரியரின் கடமைகள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து சான்றுகள். இந்த இடைக்கால கட்டத்தில் கிடைக்கக்கூடிய சான்றுகளை நம்ம 2ஆ பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன அப்படின்னா, முதல் நிலை சான்றுகள், 2ஆம் நிலை சான்றுகள் அப்படின்னு சொல்லி. முதல் நிலை சான்றுகள்ல பொறிப்புகள், கல்வெட்டுக்கள், செப்பு பட்டயங்கள் இரண்டையும் நம்ம பொறிப்புகள் சொல்லுவோம். அதுக்கடுத்து நினைவு சின்னங்கள், நாணயங்கள், இது 3ஐயும் நம்ம முதல் நிலை சான்றுகள் அப்படி சொல்றாங்க. அதுவே 2ஆம் நிலை சான்றுகள்ல இலக்கியங்கள், நிகழ்வு பதிவுகள், பயண குறிப்புகள், வாழ்க்கை வரலாற்று நூல்கள், சுயசரிதைகள், இதை எல்லாத்தையுமே நம்ம 2ஆம் நிலை சான்றுகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப முதல் நிலை சான்றுகள்ல உள்ள பொறிப்புகளை பத்தி பார்க்கலாம். பொறிப்புகள்ல நம்ம முன்னாடியே பார்த்தது போல செப்பு பட்டயங்களும் கல்வெட்டுகளும் இரண்டுமே இருக்கிறது தான் பொறிப்புகள் சொல்லி பார்த்தோம். செப்பு பட்டயத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, செப்பு பட்டயம் அப்படின்றது அந்த காலகட்டத்துல யாருக்கு கொடையாக என்ன கொடுத்தாரு, அவர் கொடுத்தவர் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவர், அதை பெற்றவர் எதனால் அதை வாங்கினாரு, அவர் எப்படிப்பட்ட தன்மையார் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பத்தி ஒரு பிரீஃபான டேட்டா தான் நமக்கு இந்த செப்பு பட்டயத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி முக்கியமான செப்பு பட்டயங்கள் என்னென்ன இடைக்காலகட்டத்தில் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, முதலாம் ராஜேந்திர சோழனினுடைய திருவாலங்காடு செப்பேடு, சுந்தர சோழனினுடைய அன்பில் செப்பேடு, இரண்டும் முக்கியமான செப்பேடுகளாக நமக்கு இடைக்காலகட்டத்தில் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து கல்வெட்டுக்கள் சொல்லி பார்க்கும்போது இதுக்கு முரணா இருக்கு. எதுக்கு முரணா இருக்கு? செப்பு பட்டயங்களுக்கு முரணா இருக்கு. செப்பு பட்டயத்துல என்ன சொன்னோம்? கொடை வழங்கியவர், கொடை பெற்றவர், இருவரை பத்தியுமே நமக்கு ஒரு பிரீஃபான டேட்டா அப்படின்றது செப்பு பட்டயத்துல இருக்கும். ஆனா கல்வெட்டுகள்ல பார்க்கும்போது கொடை வழங்கியவரினுடைய அறச்செயல்கள், அவரினுடைய பொருளாதார நிலை, அவர் எப்படிப்பட்ட தன்மையவர், அவர் எப்படிப்பட்ட சிறப்புடையவர், அந்த டேட்டா மட்டும்தான் நமக்கு கல்வெட்டுக்கள்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமான கல்வெட்டுன்னு சொல்லி பார்க்கும்போது உருத்திரமேரூர் கல்வெட்டு, காஞ்சிபுரத்தில் உள்ள உருத்திரமேரூர் கல்வெட்டு, கிராமங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டன, அங்க நம்ம பார்த்தோம், நம்ம 30 குடும்பங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு குடும்பிலிருந்தும் ஒரு வார்டு மெம்பர் தேர்ந்தெடுக்கப்படுவார். இந்த மாதிரி அந்த எலெக்ஷன் எப்படி நடந்ததுன்றது முதற்கொண்டு நமக்கு அந்த உருத்திரமேரூர் கல்வெட்டு அப்படின்றது நமக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணும். ஓகேங்களா, இதுதான் கல்வெட்டுக்கள்ல நமக்கு கொடுத்துருக்க டேட்டா. அதுவே 13ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா செப்பு பட்டயங்களினுடைய பயன்பாடு அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்றாங்க. என்ன காரணத்தினால குறையுது அப்படின்னா, செப்பு பட்டயங்கள் விலை அதிகமாக இருந்திருக்கு. கண்டிப்பா இருந்திருக்கும். ஏன்னா அதை ஒரு
ஒரு உலோகத்தினால செய்யப்பட்ட ஒரு பொருள், அதை உருவாக்குறது அப்படின்றது ஒரு பொற்கொள்ள இருக்கு, அவருக்கு தேவையான காசு கொடுக்கணும். அதே மாதிரி அதுல சொல்லக்கூடிய டேட்டாவை பொறிக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு ஒரு காசு கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து அதனுடைய விலை அப்படின்றது ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. அதனால என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சாதாரண கம்யூனிகேஷனுக்கு கூட நம்ம செப்பு பட்டயங்களை பயன்படுத்த வேண்டாம், அதுக்கு மாற்ற ஏதாவது ஒண்ணு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பனை ஓலைகளும் காகிதங்களும் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. யாருனால கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, பாரசீக இஸ்லாமியர்களால பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது தான் காகிதங்கள். அப்ப இடைக்கால கட்டத்துல இந்தியாவுல நமக்கு காகிதங்களை அறிமுகம் செய்தவர்கள் யார் அப்படின்னா இஸ்லாமியர்கள் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஓகேங்களா. அடுத்து நிலங்களை இந்த இடைக்கால கட்டத்துல எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, வேளாண் வகை நிலங்கள், பிராமணர் அல்லாத உடைமையாளருக்கு வழங்கக்கூடிய நிலங்களை வேளாண் வகை நிலங்கள் அப்படி சொல்றாங்க. பிரம்மதேயம், பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்களை பிரம்மதேயம் அப்படின்னு சொல்றாங்க. சாலபோகம், கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்களை சாலபோகம் அப்படின்னு சொல்றாங்க. தேவதானம், கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்களை தேவதானம் அப்படின்னு சொல்றாங்க. பள்ளிச்சந்தம், சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்களை பள்ளிச்சந்தம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. நிலங்களை இவ்வாறு பிரிச்சிருக்காங்க. எதுக்காக இது இப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, எந்தெந்த நிலத்துக்கு எவ்வளவு எவ்வளவு வரி விதிக்கணும் அப்படின்ற அடிப்படையில தான் இந்த மாதிரி நிலங்களை பிரிச்சிருக்காங்க. இப்போ உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, பிரம்மதேயம், பிராமணர்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள்ல வந்துட்டு வரி விலக்கு அப்படின்றது அரசர்களால் அளிக்கப்பட்டது அந்த காலகட்டத்துல. அதனால அந்த அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலங்களை பிரம்மதேயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலங்களுக்கு ஒரு பெயர் வைக்கிறாங்க. இப்படிதான் இதுக்காக தான் இந்த நிலங்களை இவ்வாறு பிரிச்சிருந்திருக்காங்க. அதுக்கடுத்து நினைவு சின்னங்கள். நினைவு சின்னங்கள் என்ன இருந்திருக்கு அப்படின்னா, டெல்லி சுல்தானியர்கள், வட இந்தியா முழுக்க ஆட்சி செய்தவர்கள் டெல்லி சுல்தானியர்கள் நமக்கு தெரியும். அந்த டெல்லி சுல்தானியர்கள் வந்து ஒரு புதுவித கட்டடக்கலையை கொண்டு வராங்க. என்ன கட்டடக்கலை அப்படின்னு பார்க்கும்போது, வளைவுகள் ஒடுங்கிய குவி மாடங்கள், சரிங்களா, வளைவுகள் ஒடுங்கிய வடிவ கோபுரங்கள், குவி மாடங்கள். நம்ம இப்ப தர்கா இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அந்த குவி மாடங்கள் எப்படி இருந்திருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த முறையை வந்து இந்த காலகட்டத்துல தான் அறிமுகம் செய்யறாங்க. யாரு? டெல்லி சுல்தானியர்கள். ஓகே. அதுக்கடுத்து வட இந்தியாவிலையும் ராஜபுத்திர அரசர்கள் இருந்திருக்காங்க. அவங்க என்ன மாதிரியான கட்டடக்கலை கட்டியிருக்காங்க அப்படின்னா, கஜுராஹோ கோவில், மத்திய பிரதேசத்தில் உள்ள கஜுராஹோ கோவில், ராஜஸ்தான் மாநிலம் தில்வாரா என்னும் இடத்தில் அபு குன்று அப்படின்ற ஒரு குன்று மேல சமண கோவில்களை வந்து ராஜபுத்திர அரசர்கள் கட்டியிருக்காங்க. கொனார்கி, ஒடிசாவில் உள்ள கொனார்கில உள்ள கோவில்கள் இந்த காலகட்டத்திலையும் ராஜபுத்திர அரசர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல பார்க்கும்போது இடைக்காலத்துல பிற்கால சோழர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க தஞ்சாவூரில் உள்ள பெரிய கோவில், நம்ம தஞ்சை பெரிய கோவில், பிரகதீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. கங்கை கொண்ட சோழபுரம் கட்டியிருக்காங்க. தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில் இருக்குல்ல, அது கட்டியிருக்காங்க. இது எல்லாமே நமக்கு பிற்கால சோழர்களால் தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட கோவில்கள். ஓகேங்களா. விஜயநகர ஆட்சியாளர்களுக்கு ஆந்திரா மற்றும் கர்நாடகா பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த விஜயநகர அரசர்களால் வந்து ஹம்பியில உள்ள வித்தால விருப்பாட்சா கோவில்கள் வந்து இதே காலகட்டத்தில் கட்டப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இடைக்காலத்தை சேர்ந்த முக்கிய மசூதிகள் என்னென்ன மசூதி கட்டியிருக்காங்க அப்படின்னா, டெல்லியில் உள்ள குவத்துல் இஸ்லாம் மசூதி யார் கட்டியிருப்பா? குத்புதீன் ஐபக் கட்டியிருப்பாரா? மோதி மசூதி, ஜமா மசூதி, பதேபூர் சிக்ரி தர்கா, சார்மினார். சார்மினார் எங்க இருக்கு அப்படின்னா ஹைதராபாத்ல இருக்கு. ஓகேங்களா. டெல்லியில உள்ள குவத்துல் இஸ்லாம் மசூதி, மோதி மசூதி, ஜமா மசூதி, பதேபூர் சிக்ரி தர்கா, மொத்தம் 4 வந்து இருக்கு. சார்மினார் எங்க இருக்கு அப்படின்னா ஹைதராபாத்ல இருக்கு. ஓகே. முக்கிய கோட்டைகள்னு எடுத்துக்கும் போது ஆக்ரா கோட்டை, சித்தூர் கோட்டை, குவாலியர் கோட்டை, டெல்லி செங்கோட்டை, தௌலதாபாத், ஃபெரோஷா கொத்தளம், இதெல்லாமே முக்கிய கோட்டைகள் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்கடுத்து வந்து ராஜபுத்திரர்களினுடைய அரண்மனைகள், ஜெய்ப்பூர், ஜெய்சால்மர், ஜோத்பூர் அரண்மனைகள், இதெல்லாமே இடைக்காலத்தை சேர்ந்த அரண்மனைகள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நாணயங்கள். நாணயங்களை எதுக்காக பார்க்குறாங்க அப்படின்னா, நாணயங்களில் உள்ள உலோக கலவை இருக்குல்ல, அந்த உலோக கலவையை பொறுத்து தான் அந்த அரசரினுடைய பொருளாதார நிலை அப்படின்றது எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, முகமது பின் துக்ளக் அவர்களால் செப்பு நாணயங்கள் அப்படின்றத அவர் வந்து புழக்கத்துல கொண்டு வர்றாரு. என்ன காரணத்தினால அவர் கொண்டு வர்றாரு? தங்கம் வெள்ளி வந்து விலை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, அதை புழக்கத்துல கொண்டு வரும்போது வந்து அரசரினுடைய கஜானா அப்படின்றது வந்து ரொம்ப காலியா இருக்க மாதிரி இருக்கு, அதை மக்கள்கிட்ட வந்து புழக்கத்துல கொண்டு வர அளவுக்கு உலகத்தினுடைய இருப்பும் வந்து ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்றத எண்ணிதான் அவர் என்ன பண்றாரு? செப்பு நாணயத்தை கொண்டு வர்றாரு. இதன் மூலமா அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த அரசரினுடைய பொருளாதார நிலையை வந்து ஈஸியா இது பண்றாங்க. அந்த அரசர் வந்து சுரங்க தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அப்போ வந்து சுரங்க தொழில் வளர்ச்சி அப்படின்றது அந்த இடத்துல குன்றி இருக்கு. அப்ப அந்த அரசரினுடைய பொருளாதார நிலை அப்படின்றது குறைஞ்சுதான் இருக்குன்றது மூலமா இது மூலமா இந்த நாணயங்கள் மூலமாகவே தெரிஞ்சுக்கிறாங்க. அதனாலதான் நாணயங்களை பத்தி, ஒரு அரசரை பத்தி படிக்கும்போது நாணயங்களை பத்தி படிக்கிறாங்க. உலோக கலவை, அந்த நாணயங்கள்ல உள்ள உலோக கலவை அப்படின்றதுதான் அரசரினுடைய
நாட்டினுடைய பொருளாதார நிலையை எடுத்து கூறுகிறது. ஓகேங்களா. அதே மாதிரி முகமது கோரி அவர்களால் வெளியிடப்பட்ட தங்க நாணயத்துல பெண் தெய்வமான லட்சுமியோட வடிவம் அப்படின்றது பொறிக்கப்பட்டிருக்கும். அவருடைய வடிவமும் பின்னாடி வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். இதன் மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த ஆட்சியாளர் அப்படின்ற இந்த முகமது கோரி அப்படின்ற ஆட்சியாளர் வந்துட்டு அந்த காலகட்டத்துல மத விஷயங்கள்ல தாராளத்தன்மையோடு நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு முன்னாடி படையெடுத்து வந்தவர் தான் முகமது கஜினி. அவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, பூராத்தையுமே கோவில்களை கொள்ளையடிக்கிற மூலமாகவும் கோவில் சிலைகளை உடைப்பதன் மூலமாகவும் அவர் வந்துட்டு போர்கள் வந்து நிறைய புரிஞ்சிருக்கு. இவர் வந்து அதுக்கு ஆப்போசிட் என்ன பண்றாரு அப்படின்னா, பெண் தெய்வமான லட்சுமியினுடைய வடிவத்தை பொறிச்ச நாணயங்களை வெளியிடும் மூலமாக இவர் வந்து என்னது மத விஷயங்கள் இவர் தாராளத்தன்மையோடு நடந்துக்கிறாருப்பா அப்படின்றத நம்ம நாணயங்கள் மூலமாக எந்தெந்த அரசர் எத்தகைய தன்மையுடையவர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அடுத்து வந்துட்டு டெல்லி சுல்தான்கள் காலகட்டத்தில் ஜிட்டல் என்னும் செம்பு நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டது. நம்ம முன்னாடியே பார்த்தோம். செம்பு நாணயங்கள் யார் வெளியிடப்பட்டா, டெல்லி சுல்தானியர் யார் வந்து வெளியிட்டிருப்பா, முகமது பின் துக்லக்கா. அப்ப அந்த செப்பு நாணயத்துக்கு என்ன பேர் அப்படின்னா ஜிட்டல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இல்துமிஸ் அறிமுகம் செய்த வெள்ளி நாணயங்கள். அப்ப வெள்ளி நாணயத்தை அறிமுகம் செய்த டெல்லி சுல்தானிய மன்னர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டா இல்துமிஸ் அப்படி சொல்லி போட்டுருலாம். அந்த நாணயத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா டாங்கா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தங்க நாணயத்தை அறிமுகம் செய்த டெல்லி சுல்தானியர் யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. சரிங்க, தங்க நாணயத்தை அறிமுகம் செய்த டெல்லி சுல்தானிய அரசர் யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. இவர் தான் குதிரைகளுக்கு சூடு போடும் முறையும் கொண்டு வந்திருப்பார். தாக் என்ற சூடு போடும் முறையும் டெல்லி சுல்தானிய அரசரான அலாவுதீன் கில்ஜி தான் கொண்டு வந்திருந்திருப்பாரு. ஓகே, அடுத்து ஒரு ஜிட்டல் அப்படின்றது 3.6 வெள்ளி குன்றிமணிகளை கொண்டதாகும். ஒரு ஜிட்டல் என்பது 3.6 வெள்ளி குன்றிமணிகளை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு ஜிட்டல்ல எவ்வளவு வெள்ளி இருக்கும் அப்படின்னா 3.6 குன்றிமணிகள் கொண்டதுதான் ஜிட்டல் அப்படின்னு சொல்றாங்க. 48 ஜிட்டல் சேர்ந்தது ஒரு வெள்ளி டாங்காவுக்கு சமம். 48 ஜிட்டல் சேர்ந்தது ஒரு வெள்ளி டாங்கா. ஜிட்டல் அப்படின்றது செப்பு நாணயம், டாங்கா அப்படின்றது வெள்ளி நாணயம் அப்படின்றது நமக்கு தெரியும். டாங்காவை கொண்டு வந்தது யாரு? இல்துமிஷ். ஓகேங்களா. செப்பு நாணயத்தை கொண்டு வந்தது முகமது பின் துக்லக். தங்க நாணயத்தை கொண்டு வந்தது அலாவுதீன் கில்ஜி. ஓகே, அடுத்து இலக்கியங்கள், 2ஆம் நிலை சான்றுகளான இலக்கியங்களை பத்தி பார்க்கலாம். சமய இலக்கியங்கள், சமய இலக்கியம், சமய சார்பற்ற இலக்கியம், இரண்டாக நம்ம இலக்கியங்களை பிரிக்காங்க. சமய இலக்கியங்கள் சொல்லி பார்க்கும்போது சோழர்களினுடைய காலகட்டம், பிற்கால சோழர்கள் இந்த காலகட்டத்தில் இருந்தாலும் சொல்லி பார்த்தோம்ல, அப்ப சோழர்களின் காலங்களை வந்து நம்ம பக்தி இலக்கியங்களின் காலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலகட்டத்துலதான் கம்பராமாயணம், சேக்கிலாரின் பெரிய புராணம், பன்னீர் ஆழ்வார்களால் இயற்றப்பட்டு நாதமுனியால் தொகுக்கப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம், அப்பர் சம்பந்தர் சுந்தரலால் இயற்றப்பட்ட நம்பியால் தொகுக்கப்பட்ட தேவாரம், இந்த நூல்கள்லாம் இயற்றிருக்காங்க. அடுத்து மாணிக்க வாசகரினுடைய திருவாசகம், ஜெயதேவரின் கீதா கோவிந்தம், இந்த நூல்கள் எல்லாமே ஒரு சமய சார்புள்ள இலக்கியங்கள் ஆகும். சமய சார்பற்ற இலக்கியங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது விஜயநகர பேரரசோடு தொடர்புடைய கங்காதேவியால் இயற்றப்பட்ட மதுரா விஜயம். கங்காதேவி அப்படின்றவங்க யாரு? குமார கம்பண்ணாவினுடைய மனைவி தான் கங்காதேவி. குமார கம்பண்ணா அப்படின்றவர் நமக்கு தெரியும், புக்கரோட மகன் தான் குமார கம்பண்ணா அப்படின்றது நமக்கு தெரியும். 2ஆம் ஹரிஹரர், புக்கர், இவங்க 2 பேரும் தான் அந்த காலகட்டத்தில் இருந்தாங்க. இதுல புக்கர் அப்படின்றவர் மதுரை சுல்தானியத்தின் மீது போர் தொடுத்து வந்து அந்த பகுதியை கைப்பற்றியவர் தான் குமார கம்பண்ணா. அந்த போர் பற்றிய செய்திகளை குறிப்பிட்ட நூல் தான் மதுரா விஜயம் அப்படின்னு சொல்றாங்க. அதை எழுதியவர் யார் அப்படின்னா கங்காதேவி. ஓகே, அடுத்து கிருஷ்ணதேவராயர், துருக்கிய வம்சத்தை சேர்ந்த கிருஷ்ணதேவராயர். அவர் எழுதிய நூல் தான் அமுக்த மால்யதா, ஜாம்பவதி கல்யாணம் அப்படின்ற இன்னொரு நூல் எழுதியிருப்பாரு. அமுக்த மால்யதா அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருந்திருப்பாரு. ஓகே, ராஜபுத்திரர்களின் அரசர்களின் மனத்துளிச்சலை பற்றி தெரிந்து கொள்ள சன் பார்தையின் பிருத்திவி ராஜராசோ அப்படின்னு சொல்றாங்க. பிருத்திவி ராஜராசோ அப்படின்ற நூலை சொல்றாங்க. சன் பார்தையால் எழுதப்பட்ட பிருத்திவி ராஜராசோ. அடுத்து இஸ்லாமுக்கு முந்தைய காலகட்டம் குறித்து உள்ள ஒரே ஒரு சான்று அப்படின்றது கல்ஹனரின் ராஜதரங்கினி அப்படின்னு சொல்றாங்க. கல்ஹனரின் ராஜதரங்கினி அப்படின்ற நூல் மட்டும் தான் இஸ்லாமுக்கு முந்தைய காலகட்டத்தின் பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரே நூல். சரி, நூல்கள், வாழ்க்கை வரலாறுகள், சுயசரிதைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது மின்கஜ் உஸ்சிராஜ் என்பவரால் எழுதப்பட்ட தபகத் இ நசிரி அப்படின்னு சொல்றாங்க. மின்கஜ் உஸ்சிராஜ் என்பவரால் எழுதப்பட்ட தபகத் இ நசிரி. இந்த நூல்ல வந்துட்டு முகமது கோரினுடைய படையெடுப்புல தொடங்கி 1260 வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தை ஃபுல்லா சொல்றதுதான் மின்கஜ் உஸ்சிராஜ் என்பவர் எழுதப்பட்ட தபகத் இ நசிரி என்ற நூலை சொல்றாங்க. ஹசன் நிஜாமின் என்பவர் எழுதிய தாஜுல் மா அசிர். ஹசன் நிஜாமின் எழுதிய தாஜுல் மா அசிர் இது என்ன செய்திகளை சொல்லுது அப்படின்னா,
குத்புதீன் ஐபக் பற்றிய செய்திகளை சொல்லுது. அது மட்டும் இல்லாம டெல்லி சுல்தானிய அரசினுடைய வரலாற்றை கூறக்கூடிய அரசின் முதல் இசைவு பெற்ற நூல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அரசு அங்கீகாரம் பெற்ற நூல் சொல்லுவாங்களா, ஒரு அரசு நூலாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நூல் தான் தாஜுல் மாஅசிர். அப்ப டெல்லி சுல்தானியர்களின் அரசு நூல் எது அப்படின்னா தாஜுல் மாஅசிர். யார் எழுதுனா ஹசன் நிஜாமின் என்பவர் எழுதினார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நிஜாமா இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து தாஜ் ஹோட்டல்ல தான் போய் சாப்பிடுவாரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நிஜாமா இருக்கக்கூடியவர் தாஜ் ஹோட்டல்ல தான் போய் சாப்பிடுவாரு. ஜியாவுத் பர்னி என்பவரால் எழுதப்பட்டதுதான் தாரிக்-இ ஃபெரோஷாஹி அப்படின்ற நூல். ஜியாவுத் பர்னியால் எழுதப்பட்ட தாரிக்-இ ஃபெரோஷாஹி. இது எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, கியாசுதீன் பால்பன் முதல் ஃபெரோஷா துக்ளக் தொடக்க கால ஆட்சி வரைக்கும் கூடிய செய்திகளை ஃபுல்லா சொல்லுது தாரிக்-இ ஃபெரோஷாஹி. ஓகே, அடுத்து வந்து பெரிஸ்டாவின் தாரிக்-இ பெரிஸ்டா. பெரிஸ்டாவின் தாரிக்-இ பெரிஸ்டா. இது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பெரிஸ்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, முகலாய ஆட்சியினுடைய எழுச்சியை பத்தி சொல்லுது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, முகலாயருடைய ஆட்சி அப்படின்றது பெருசு, முகலாயர்களுடைய அரசாங்கம் அப்படின்றது பெருசுன்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாபர்நாமா, அபுல் ஃபாசலின் ஐனி அக்பரி அக்பர்நாமா. அபுல் ஃபாசலின் ஐனி அக்பரி அக்பர்நாமா. அடுத்து ஜஹாங்கீர் எழுதிய தசுக்-இ ஜஹாங்கிரி. இந்த அபுல் ஃபாசல் எழுதியிருந்தார்ல 2 நூல்கள், ஐனி அக்பரி அக்பர்நாமா. இந்த 2 நூல்களும் அக்பரை பற்றிய செய்திகளை வந்து ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லும். அதற்கு மாற்றா ஒருத்தர் எழுதினவர் தான் நிஜாமுதீன் அகமது. அவர் என்ன நூல் எழுதியிருப்பார் அப்படின்னா தபகத்-இ அக்பரி என்ற நூல் எழுதியிருப்பாரு. தபகத்-இ அக்பரி என்ற நூல் எழுதியிருந்திருக்காரு. ஓகே, அடுத்து பதானியால் எழுதப்பட்டது தாரிக்-இ பதானி. பதானியால் எழுதப்பட்ட தாரிக்-இ பதானி. இந்த நூல் எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, அக்பரினுடைய ஆட்சி, நிர்வாகம், மத கொள்கை, இதை 3 பற்றிய செய்திகளையும் 3 தொகுதிகளா வெளியிட்டுறாரு. எந்த நூல்ல? தாரிக்-இ பதானி. யாரு வெளியிட்டா? பதானி. அப்ப அக்பரை பற்றிய மொத்தம் 3 நூல்கள் இருக்கு. என்னென்ன அப்படின்னா, அபுல் ஃபாசலினுடைய ஐனி அக்பரி அக்பர்நாமாவா, 2வது வந்துட்டு நிஜாமுதீன் அகமது எழுதிய தபகத்-இ அக்பரி, 3வது தாரிக்-இ பதானி. மொத்தம் 4 நூல் இருக்கு. 3 ஆத்தர் வந்து எழுதியிருக்காங்க. ஓகே, அடுத்து ஜஹாங்கீர் எழுதிய தசுக்-இ ஜஹாங்கீரி பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து பயணிகளும் பயண நூல்களும். இடைக்காலத்துல வந்துட்டு நிறைய பயணிகள், வெளிநாட்டு பயணிகள் வருவாங்க. அவங்களுடைய நூல்கள், அந்த நூல்கள்ல என்னென்ன செய்திகள்லாம் குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, வெனிஸ் நகரத்துல இருந்து ஒருத்தர் வராரு, மார்க்கோ போலோ. வெனிஸ் நகரை சேர்ந்த மார்க்கோ போலோ. அவர் வந்து பாண்டியரினுடைய ஆட்சி காலகட்டத்துல எங்க வராரு அப்படின்னா காயல் என்ற துறைமுகத்துக்கு வராரு. அந்த துறைமுகத்தை பார்க்கிறாரு. அந்த துறைமுகங்கள் வந்து அரேபியர் மற்றும் சீனாவிலிருந்து நிறைய கப்பல்கள் வந்து நிரம்பி இருக்கு அந்த துறைமுகம் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பாரசீகத்திலிருந்து குதிரைகள் வந்து இறக்குமதி செஞ்சு அந்த குதிரை இறக்குமதி செய்யக்கூடிய இடமாகவும் காயல் துறைமுகம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. யார் அப்படின்னா வெனிஸ் நகரை சேர்ந்த மார்க்கோ போலோ. அடுத்து அல்பருனி அப்படின்றவர் வந்திருக்காரு. இவர் வந்து தாஹுயுக்-இ-ஹிந்த் என்ற நூல் எழுதியிருக்காரு. இவர் கஜினி மாமுதீனோட படையெடுப்பின் போது அங்கிருந்து இங்க வராரு, இந்தியாவுக்கு வராரு. வந்த உடனே அவர் வந்து சோமநாதபுர படையெடுப்பை பத்திலாம் சொல்றாரு. சோமநாதபுர படையெடுப்பு நமக்கு தெரியும், நிறைய செல்வங்களை கொள்ளையடிச்சிட்டு போனாரு. அந்த டைம்ல தான் 1024 அந்த சோமநாதபுர படையெடுப்புன்னு பத்தி நம்ம பார்த்திருப்போம். அப்ப அவர் கூட வந்தவர் யார் அப்படின்னா அல்பருனி. அவர் எழுதிய நூல் தாஹுயுக்-இ-ஹிந்த் என்ற நூல் எழுதியிருக்காரு. அடுத்து மொரோக்கோ நாட்டு பயணியான இபன் பதூதா அப்படின்றவர். மொரோக்கோ நாட்டு பயணியான இபன் பதூதா. இவருடைய பயண நூல் பேரு ரிக்லா அப்படி சொல்றாங்க. மொரோக்கோ நாட்டு பயணியான இபன் பதூதா, அவரினுடைய பயண நூல் ரிக்லா அப்படின்னு சொல்றாங்க. இவரினுடைய கூற்றுப்படி இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எகிப்து தான் இப்ப இருக்கிறதுலே ஒரு செல்வ செழிப்பு மிக்க நாடு அப்படின்னு சொல்றாரு. என்ன காரணத்தினால சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவில இருந்து நடைபெற்ற மேற்கத்திய வணிகம் ஃபுல்லாமே எகிப்தின் வழியாக தான் நடந்துச்சு. அப்ப இந்தியா வணிகம் செய்ததுனாலதான் எகிப்தே வந்து மிகப்பெரிய செல்வ செழிப்பு மிக்க நாடா மாறுச்சுன்னு சொல்றாரு. யார் அப்படின்னா மொரோக்கோ நாட்டு பயணியான இபன் பதூதா அப்படின்றவர் சொல்றாரு. அடுத்து விஜயநகருக்கு யார் யாரெல்லாம் வருகை புரிந்தாங்க வெளிநாட்டு பயணின்னு பார்க்கும்போது, நிக்கோலோ ஹோண்டி என்ற இத்தாலிய பயணி வந்திருக்காரு. நிக்கோலோ ஹோண்டி என்ற இத்தாலிய பயணி வந்திருக்காரு. மத்திய ஆசியாவை சேர்ந்த அப்துல் ரசாக். மத்திய ஆசியாவை சேர்ந்த அப்துல் ரசாக் அப்படின்ற வந்திருக்காரு. போர்ச்சுகீசிய பயணியான டோமிங்கோ ஃபயஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்திருக்காரு. போர்ச்சுகீசிய பயணியான டோமிங்கோ ஃபயஸ் என்பவர் வந்திருக்காரு. இதோட நமக்கு 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் உள்ள முதல் பாடம் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. 2ஆம் பாடத்தை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம் இலக்கை அடையும் வரை. தேங்க்யூ.